போ, வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணு. ம் சரிடி, நான் சொன்னதை பத்தி கூடிய வரைக்கும் நீ யோசி. நல்ல முடிவெடு, சரியா? ம் சரிக்கா. சரி வரேன்டி. சரிக்கா, பார்த்து போயிட்டு வா. யாரு? ஐயோ, அக்கா அதையாவது மறந்து வச்சுட்டு போயிட்டாளா? அருண், என்னங்க இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? சரி, உள்ள வாங்க. ஏய், அருண் அருண், பாத்து 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 அருண், என்னாச்சு? ஏன் தடுமாறுறீங்க? அருண், குடிச்சிருக்கீங்களா அருண்? ஏங்க என்னாச்சு? என்ன இதெல்லாம்? ஏன் திடீர்னு உங்களுக்கு இந்த பழக்கம்? உங்க புத்தி ஏங்க இப்படி எல்லாம் தடுமாறுச்சு? ஆ? என்னங்க சொல்றீங்க? ஏன் திடீர்னு இப்படி ஒரு தப்ப செஞ்சீங்க? எல்லாத்துக்கும் காரணம் நீதான் ரஞ்சிதா. உன்னாலதான் இப்ப நான் குடிச்சிருக்கேன். You are the only reason. அருண், நான் என்னங்க பண்ணேன்? நீங்க செஞ்ச முட்டாள்தனத்துக்கு ஏன் மேல பழி போடுறீங்க? Stop it! உன் மேல எந்த தப்புமே இல்லாத மாதிரி பேசாத. நான் உன்கிட்ட காலைல என்ன சொன்னேன்? அம்மா உன்னை ஏத்துக்கவே மாட்டாங்க. நம்ம ஒண்ணு சேர்றதுக்கு சான்ஸே இல்லைன்னு நான் உன்கிட்ட சொன்னனா இல்லையா? உன்கிட்ட என் நிம்மதி தான் முக்கியம்னு நீ நினைச்சிருந்தனா நீ என்ன தெரியுமா செஞ்சிருக்கணும்? என்னை விட்டு விலகி போயிருக்கணும். இந்த ஊரு ஆபீஸ் எல்லாத்தையுமே தூக்கி எறிஞ்சிட்டு எனக்காக நீ எங்கேயாவது போயிருக்கணும். ஆனா நீ என்ன பண்ண? எவ்வளோ காலம் ஆனாலும் எனக்காகவே காத்திருப்பேன்னு சொல்லி இங்கேயே ஆணி அடிச்ச மாதிரி உக்காண்ட. எவ்வளோ வருஷம் ஆனாலும் உன்னை மருமகளா எடுத்துக்க மாட்டேன்னு அம்மா புடிவாதம் பிடிச்சிட்டு இருக்காங்க. உங்க 2 பேருக்கிட்டயும் மாட்டிக்கிட்டு நான் தான் நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கேன்.